ம். நான் காத்தால ஒரு கான்செப்ட் சொன்னேன் தெரியுமா? காஸ்ட்லயே குடுக்கறது, இல்லன்னா காஸ்ட் பிளஸ் ப்ராஃபிட் அடங்கி குடுக்கறதுன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் சொன்னேன்ல, அந்த கான்செப்ட் தான் இது. அதாவது இது காஸ்ட்ல குடுக்குறாங்க. ஆனா இன்வாய்ஸ்க்கு வந்து இவங்களுக்கு கொடுக்கும்போது எப்படி குடுக்குறாங்கன்னா 25% ஆன் காஸ்ட் குடுக்குறாங்க. அதாவது 25% ஆன் காஸ்ட்னா என்ன அர்த்தம்னா, 100 ரூபாய் காஸ்ட் வச்சுக்கோங்களேன். 25 ரூபாய் லாபம் 125 ரூபாய்க்கு குடுக்குறாங்கன்றாங்க. அப்ப 100 ரூபாய் காஸ்ட்னா ப்ராஃபிட் 25 ரூபாய், எஸ்பி 125 ரூபாய். புரியுதா? அதே மாதிரி இப்போ 25% ஆன் காஸ்ட். இத இங்க 2 லட்சத்துல எப்படி கலக்கணும், கிளப் பண்ணிக்கணும்னா 2 lakhs காஸ்ட். 2 lakhs காஸ்ட்னா 2 lakhs into 25/100 போட்டா 50,000 ப்ராஃபிட். அப்ப 2 lakhs plus 50,000 2,50,000 அவன் கொடுத்திருக்கான். அதனால தான் 2 goods sent on consignment 2,50,000. புரிஞ்சுதா ஸ்ரீச்சரன்? அவ்வளவா எவ்வளவு எந்த லெவலுக்கு புரிஞ்சிருக்கு? 25%. இந்த சென்டென்ஸ் படிங்க. இன்வாய்ஸ் was made. கத்தி படிங்க. ப்ரோஃபார்மா. காஸ்ட் 100 ரூபானா லாபம் எவ்வளோ? 25 ரூபா. சும்மா ஒரு மணக்கணக்கு மாதிரி போடுங்க ஸ்ரீச்சரன். 100 ரூபாய் காஸ்ட். அந்த டிஷர்ட் 100 ரூபாய் காஸ்ட் பிரைஸ் ஆகுறது 25 ரூபாய். 25% on 100 ரூபாய்னா எவ்வளோ? 25 ரூபாய். அப்ப நீங்க எவ்வளவு ரூபாய்க்கு விற்க போறீங்க இப்போ? ஆ, புரியுதா? அதே மாதிரிதான் டீ என்ன பண்றாரு, அதோட காஸ்ட் 2 லட்சம் தான். அதுல ஒரு 25 ரூபாய் லாபம் வச்சு கன்சைனிக்கே இந்த ரேட்ல தான் கொடுக்குறாருன்றாங்க. இந்த மாதிரி சம் என்ன சொல்லுவாங்கன்னா காஸ்ட் பிளஸ் ப்ராஃபிட் ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ் பிரைஸ்ன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ் பிரைஸ். புரியுதா? காஸ்டோட சேர்த்து லாபத்தையும் இன்க்ளூட் பண்ணி கன்சைனிக்கே அப்படி அனுப்புறானாமா. அதனாலதான் நீங்க 2 goods and sent பாத்தீங்கன்னா இந்த 2,50,000 ரூபாய் இங்க வந்திருக்கும். நார்மல் சம்ஸ் நம்ம இது வரைக்கும் பார்த்தது இந்த ரேட்ல இருக்கும். இந்த சம் எப்படின்னா காஸ்ட் பிளஸ் ப்ராஃபிட். ஓகே, கான்செப்ட் புரியுதா? இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா. ரூல் எப்பெல்லாம் ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ்ன்னு சொல்றோம்னா அப்பெல்லாம் லோடிங்னு ஒரு கான்செப்ட் வரும். லோடிங்னு ஒரு கான்செப்ட். ஸ்ரீச்சரன் உங்களுக்கு இதுவும் ஆரம்பிச்சிட்டாங்களா ஸ்ரீச்சரன்? பிரான்ச் அக்கவுண்டிங். ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸா? ஓகே ஓகே. பிரான்ச் இருக்கா உங்களுக்கு சிலபஸ்ல? சரி பரவாயில்ல, விட்டுருங்க. சிவானி, நீங்க பிரான்ச் அக்கவுண்டிங் படிச்சிருக்கீங்களா? பிரான்ச் டிபார்ட்மெண்டல் பிகாம்ல. டிபார்ட்மெண்ட்ல லோடிங் கான்செப்ட் படிச்சிருக்கீங்களா? லோடிங் ஆன் ஓப்பனிங் ஸ்டாக், லோடிங் ஆன் க்ளோசிங் ஸ்டாக் படிச்சது இல்ல. சரி, ஓகே ஃபைன். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, whenever goods are sent, இது எல்லா சாப்டருக்குமே அப்ளிகபிள். ஓகே, whenever goods are sent at cost plus profit, சரியா, at invoice price பண்ணும்போது ரெண்டு விஷயம் கரெக்டா பண்ணும். ஒண்ணு இந்த கால்குலேஷன், ஓகேவா? இன்னொன்னு லோடிங் கால்குலேஷன். ஐ விஷ் உங்களுக்கு லோடிங் வரக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். பட் வந்தா நீங்க கண்டிப்பா கிராக் பண்ணியே ஆகணும். ஓகேவா? ரெண்டு பேர், அதாவது ஃபவுண்டேஷனுக்கும் லோடிங் இம்பார்ட்டன்ட், இன்டருக்கும் லோடிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? லோடிங் ஓட கான்செப்ட் என்ன? லோடிங்னா என்ன மேம் அப்படின்னா, கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட்டை ப்ராஃபிட் எலிமெண்ட் எக்ஸ்க்ளூட் பண்ணி காமிக்கிறது தான் லோடிங் சொல்லுவாங்க. ப்ராஃபிட் எலிமெண்ட்டை இப்போ இந்த 2,40,40,000 ரூபான்ட்டு டெபிட் சைடில் போடுறோம். அதே 50,000 ரூபாய் நான் கிரெடிட் சைடில் காமிச்சேன்னா ப்ராஃபிட் எலிமெண்ட்டை, அப்போ நெட்டா என்ன இருக்கும் எனக்கு?
₹2,00,000 தானே இருக்கும். இதையும் நான் நெட் ஆஃப் பண்ணேனா 2,50,000 minus 50 பண்ணோம்னா 2,00,000 இருக்கும்ல. அந்த கான்செப்ட் தான் லோடிங். இது ஒன் ஆஃப் த ரூல். இது எப்படின்னா நம்ம வந்து closing stock as per AS2 closing stock has to be valued at market price or cost price whichever is less ன்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி இது ஒரு ரூல். whenever loading on closing stock or whenever loadingனா என்னன்னா காஸ்ட்டும் கன்சைனர் அனுப்பும்போது காஸ்ட்டும் லாபத்தையும் சேர்த்து அனுப்பிச்சாருன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா லோடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா goods sent at invoice price ன்னு சொல்லுவாங்க. whenever goods are sent at invoice price pro forma loading will follow. சரியா? ஓகே ரைட். இப்ப பாருங்க இது எப்படி இது பண்ணணும் நான் சொல்றேன். இப்ப 2,50,000 இது புரிஞ்சது இல்ல உங்களுக்கு? ஸ்ரீசரண் அண்ட் ஓகே சிவானிக்கு ஓகே. ஃப்ரைட் அண்ட் இன்சூரன்ஸ் 4,000 as usual. அப்புறம் அவங்க வந்து சோல்டு பார்ட் ஆஃப் த கன்சைன்மெண்ட் வந்து 1,76,000 1,76,000 சேல் ப்ரொசீட்ஸ். இது என்னன்னு சொல்றான்? யூனிஃபைட் பிரைஸ் ஆஃப் 10% ஒரு இது சொல்றேன். 6,000 ஓவரேஜ் வேர் ஹவுசிங் சார்ஜஸ் இங்க 2,000 செல்லிங் எக்ஸ்பென்சஸ் இங்க. கமிஷன் வந்து 5%. 1,76,000ல 5%, 8,87. இந்த ஸ்டாக் ரிசர்வ் இருக்குல்ல இந்த பக்கம், இதை தான் லோடிங்னு சொல்றோம். சரியா? அதை நான் இப்ப சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் நோட் 1 பார்த்துட்டோமா? இப்ப நோட் 2 பாருங்க. valuation of stock on consignment. invoice prices of the goods sent வந்து 2,50,000. ஓகே. invoice price of the goods sold அதாவது அவங்க இனிஷியலா 1,76,000 ஆமா 1,76,000 சேல் பண்ணிருக்காங்க இல்லையா? அந்த சேல் பண்ணது இட் இஸ் 10% ஓவர் இன்வாய்ஸ் பிரைஸ் தான். கொஞ்சம் லிட்டில் கன்ஃபியூசிங் தான் இது. நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் சம் கிடையாது. இந்த 1,76,000 10% ஓவர் த இன்வாய்ஸ் பிரைஸ்னா என்ன? 110 ரூபாய் 100 ரூபாய் காஸ்ட் இருந்ததுன்னா 110 ரூபாய் செல்லிங் பிரைஸ் இருக்கும்போது 1,76,000 ரூபாய் செல்லிங் பிரைஸ் இருக்கும்போது காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்கறோம், கண்டுபிடிக்கணும். புரியுதா? இது இன்னொரு கால்குலேஷன் கடா. இந்த ஸ்டேட்மெண்ட்கான கால்குலேஷன். சேல் பண்ணிருக்கிறத சேல் பண்ணிருக்கிற 1,76,000க்கு காஸ்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம் நம்ம, வேற எதுவும் இல்ல. 1,76,000 into 100 divided by 110. $1,76,000 இது கண்டுபிடிச்சிட்டோம். இந்த 1,00,000 நம்ம எங்க எஃபெக்ட் கொடுக்கணும் அப்படின்றது நெக்ஸ்ட் क्वेश्चन. அது இன்னொரு சொல்லித்தரேன். இந்த 1,60,000 கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ இந்த 2,50,000க்கும் 1,60,000க்குமான டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அதுதான் இன்வாய்ஸ் பிரைஸ் ஆஃப் த ஸ்டாக் ஆன் கன்சைன்மெண்ட். 90,000 இருக்கு பாத்தீங்க, அதுதான் இன்வாய்ஸ் பிரைஸ் ஆஃப் த ஸ்டாக் ஆஃப் த கன்சைன்மெண்ட். 2,50,000க்கும் 1,60,000க்குமான டிஃபரன்ஸ் தான் 90,000. இதை தான் நான் என்ன பண்ண போறேன்னா இன்வாய்ஸ் பிரைஸ் ஆஃப் தி கன்சைன்மெண்ட்னு வச்சுட்டு நான் ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸ் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா. கன்சைனர் இன்கர் பண்ற நான் ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸ் ப்ரொபோர்ஷனேட்டா பிரிக்கணும். எப்படி? 2,50,000க்கு 90,000னா 4,000 என்ன சொல்லுங்க? கன்சைனர் இன்கர் பண்ற நான் ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸ் 4,000. ஸோ 4,000க்கு எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும். ஏன் இப்படி பார்க்கணும்னா இது ஒரு ரூல் ஆஃப் கன்சைன்மெண்டா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதாவது இவ்வளவு சென்ட் இவ்வளவு சோல்டு ரிமைனிங் இது வந்து அன்சோல்டு ஸ்டாக்கோட வேல்யூவேஷன். அதோட எப்பவுமே
நான் ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸ் வந்து ப்ரொபோர்ஷனேட் பண்ணும். இதுக்கு தான் இங்கேயும் நான் அந்த நான் ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸ் பார்த்தேன். ஓ, அச்சா அச்சா. ஆமா, இங்க பாருங்க 100 மட்டும் எப்படின்னு தெரியல. ஆக்சுவலா இது எப்படி வரணும்னா, ஓகே நான் கன்ஃபார்ம் பண்றேன். இங்க தப்பா இருக்கு. இங்க கரெக்டா கொடுத்துருக்காங்க பாருங்க. 2,50,000 ரூபாய்க்கு 90,000 என்னோட க்ளோசிங் ஸ்டாக். கரெக்டா? கூட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட்ல எனக்கு இவ்ளோ க்ளோசிங் ஸ்டாக்னா, அப்போ 4,000 நான் ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸ்க்கு எனக்கு க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூவேஷன் எவ்வளோன்னா 1000. இது எப்படின்னா இந்த 1440 எப்படி வருதுன்னா 4,000 into 90,000 divided by 2,50,000. 1,440. அப்ப இந்த 90,000 plus 1,440 தான் க்ளோசிங் வேல்யூவேஷன். அதை தான் இங்க காமிச்சிருக்காங்க. எங்க பாது 91,440 இதான் க்ளோசிங் ஸ்டாக். சரியா? இது வந்து சேல்ஸ் கண்ணா. ஓகே, சேல்ஸ். இது க்ளோசிங் ஸ்டாக், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இது என்ன மேம் கூட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட் என்னன்னா, இதுதான் the profit element of goods sent on consignment. 2,50,000 ஓட profit element நம்ம என்ன படிச்சிருக்கோம்? 50,000. அந்த இதுதான் ரிசர்வ். இது if let's say இது ஓப்பனிங் ஸ்டாக்கா இருக்குன்னா அதோட ஸ்டாக் ரிசர்வ் ஆப்போசிட் சைடுல போடுவோம்னா, ஓகேவா? க்ளோசிங் ஸ்டாக்கோட ஸ்டாக் ரிசர்வ் வந்து இது ஆப்போசிட் சைடு என்ன டெபிட் சைடுல போடுவோம். இப்போ இதோட ஸ்டாக் ரிசர்வ் பார்க்கலாமா? இப்போ பாருங்க 90,000 அதே கால்குலேஷனுக்கு நான் சொல்றேன். 125 rupees செல்லிங் பிரைஸ் இருக்கும்போது ப்ராஃபிட் 25,000. கரெக்டா? அப்போ 90,000 செல்லிங் பிரைஸா இருக்கும்போது ப்ராஃபிட் எவ்வளோ? 90,000 into 25 divided by 125. So 18,000 is my closing stock ஓட stock reserve. Closing stock இது. Closing stock ஓட stock reserve 18,000. இதோட stock reserve இது. இதோட stock reserve இது. புரியுதா? ஸ்ரீசரண் போட்டு பார்க்கணும். ஸ்ரீசரண் சிவானி போட்டு பார்த்தாதான் வரும். ஜஸ்ட் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு ஒரு வாட்டி ஹோம்ஒர்க் போட்டா கண்டிப்பா திங்ஸ் வில் நாட் மூவ் ஆன் as you think. You will have to practice it 2 or 3 times. சிலது ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா புரிஞ்சிரும், சிலது ட்ரிக்கியா இருக்கும். ஆனா போட்டு பார்த்து தான் ஆகணும். இதெல்லாம் மேண்டேட்டரியா 2-3 டைம்ஸ் போட்டு பார்த்தா தான் கான்செப்ட் grip ஆகும். ஓகே, இது இன்வாய்ஸ் பிரைஸ்ல பண்ணிருக்கிறதுனால அதோட ஸ்டாக் ரிசர்வ் ஆப்போசிட்ல வருது. இது க்ளோசிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக்கோட ஸ்டாக் ரிசர்வ் இந்த பக்கம் வருது அப்படின்னு கனெக்ட் பண்ணி மைண்ட் உங்களுக்கு சொல்லணும்னா மைண்டுக்கு நீங்க ப்ராக்டிஸ் கொடுக்கணும். மைண்டுக்கு நீங்க எப்படி ப்ராக்டிஸ் கொடுக்க முடியும்? எழுதி போட்டு பார்த்தாதான். ரைட்டிங்கால மட்டும்தான் இது பண்ண முடியும். ஜஸ்ட் ஓரலா மேலோட்டமா பார்க்கறது, மேலோட்டமா கிளான்ஸ் பண்றது, மேலோட்டமா படிக்கிறது will not work out for CWA. Might be working for BCom or might be for 12th standard or for MCom, but கண்டிப்பா for not for CWA. ஓகே, நான் இதெல்லாம் கிளியரா முன்னாடியே சொல்லிட்டேன். அப்புறம் அப்படியாச்சு மேம் இப்படியாச்சு மேம் சொல்லக்கூடாது என்கிட்ட. கண்டிப்பா போட்டு பார்க்கணும். இப்போ illustration 4 வரைக்கும் ஈஸி கோயிங் சம்மா. 6ல இருந்து கொஞ்சம் ஸ்டாக் ரிசர்வ் வருது, கொஞ்சம் இன்வாய்ஸ் பிரைஸ் வருது. ஓகேவா? கால்குலேஷன் ஆஃப் இன்வாய்ஸ் பிரைஸே இங்க இந்த கான்செப்ட் நம்ம ஒரு கான்செப்ட் பார்த்தோம். அப்புறம் இதுக்கப்புறம் இங்க ஒரு கான்செப்ட், அப்புறம் வேல்யூவேஷன் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக்கு ஒரு கான்செப்ட். இதெல்லாம் unless and until you practice it, you have to spend more time. அப்பதான் grip கிடைக்கும். சரியா?
ஸோ இது வந்து ஸோ கூட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட் எல்லாமே போட்டுட்டோம். கமிஷன் 1,76,000 கால்குலேட் பண்ணுவோம். இங்க நோட் நம்பர் 4 ஒன்று அது எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப்புறம் இங்க ஆஃப்டர் சார்ஜிங் கமிஷன் ஸ்ரீச்சரா நீங்க இப்பதானே 12th முடிச்சீங்க, நீங்க சொல்லுங்க. 20% of the net profit after charging commission. இது எங்க வரும் இந்த ஸ்டேட்மெண்ட், எங்க படிச்சிருக்கீங்க 12th? கரெக்ட். சாப்டர் நம்பர் 3ல ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் அக்கவுண்ட்ல லாஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் ஞாபகம் இருக்கா? 20 by after chargingனா என்ன வரும்? 20 by 120. பிஃபோர் சார்ஜிங்னா என்ன? 20 by 100. ஞாபகம் வருதா? 10%னா 10 by 110. பிஃபோர் சார்ஜிங்னா 10 by 100. அதனால இது 20 by 120 by போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா நீங்க இப்போ நீங்க இது வந்து டாலி பண்ணுவீங்கல்ல, இந்த டாலி பண்ணும்போது நான் காமிக்கிறேன். இப்போ இந்த பக்கம் 2,50,000, 4,000, 6,000, 2,000, 8,800, 50,000, 28,640 ஜஸ்ட் டாலி பண்ணிக்கோங்க. அதுல நீங்க என்ன பண்ணணும்னா you will have to calculate எவ்வளவு இருக்காங்க, 20% சொல்லிருக்காங்க. அதுல நீங்க 20% கால்குலேட் பண்ணணும். ஓகே, 28 lakhs into 20 by 120, 4,773.33. He is entitled to a commission of 5% on sales and 20% after charging commission. After charging 20 by 120 தான் வரும். இல்ல இது மாத்திக்கோங்க கண்ணா, இது 4773.33 இங்க தப்பா இருக்கு. ஆஃப்டர் சார்ஜிங் கமிஷன்னா என்ன கொடுத்திருக்காங்க? ஆஃப்டர் சார்ஜிங் தானே கொடுத்திருக்காங்க உங்க புக்லயும். ஆனா ஆஃப்டர் சார்ஜிங் கமிஷன் ஆன் சேல்ஸ், பட் பிஃபோர் சார்ஜிங் கமிஷன். ஓ, ஆஃப்டர் சார்ஜிங் கமிஷன் ஆன் சேல்ஸ் அது. ஓகே ஃபைன் ஃபைன், சாரி. சேல்ஸ்ல கால்குலேட் பண்ணினதுக்கு அப்புறம் இது பண்ண சொல்றாங்க. அப்போனா வந்து இந்த ரிமைனிங் இதுல 20% கரெக்ட் தான், சாரி. ஸோ 20% 5728. இப்போ 5728 வந்துருமா? அதான் அவங்களோட ப்ராஃபிட்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ 22,912 வந்துருச்சு. புரியுதா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இப்படி வரும். ஃபைவ் செவன் டூ எயிட், அப்புறம் 5728 இன்கார்பரேட் பண்ண உடனே 22,912. அவ்வளவுதான். ஓகே, இது போட்டு பாருங்க. டைப் 3 ப்ராப்ளம், இது கொஞ்சம் கஷ்டமான ப்ராப்ளம் தான், போட்டு பாருங்க. 7th ப்ராப்ளம் ஹோம்வொர்க். ஓகே, 7th ப்ராப்ளம் ஹோம்வொர்க். 8th ப்ராப்ளம் ஹோம்வொர்க்.
9th ப்ராப்ளமும் ஹோம்ஒர்க். லாஸ் ஆன் சென்ட் ஆஃப் கூட்ஸ் வந்து நான் எடுக்கிறேன். ஓகேவா? 8 9 10 ஹோம்ஒர்க். அப்நார்மல் லாஸ் நான் எடுத்துறேன். 8 9 10. போட்டு பாருங்கண்ணா. 8 9 so 10 illustration 10 வரைக்கும் ஹோம்ஒர்க் ஷிவானி. ஸ்ரீசரண் 10 வரைக்கும் ஹோம்ஒர்க் அண்ணா. இந்த ஃபைல் நீங்க சேவ் பண்ணிட்டீங்களா ஸ்ரீசரண்? உங்ககிட்ட இருக்குல்ல ஷிவானி இந்த ஃபைல? ஆமா 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 இருக்குல்ல. ஓகே, ஸோ கன்சைன்மெண்ட் homework till illustration 10. ஓகேவா? சூப்பர் ஸ்ரீசரண். சிவானி ஏதாவது டவுட் இருக்கா? அந்த கடைசி சம் தவிர மத்தது ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, அந்த கடைசி சம் போட்டு பாருங்க. நம்ம புக்ல அதே மாதிரி சம் தான் வந்திருக்கும். அதை நான் எடுக்கிறேன் நான் உங்களுக்கு தனியா. ஓகேவா? எப்படி அது ஷேடோ ஆகிறது, அதுல இருக்கிற சிமிலர் ப்ராப்ளம்ஸ் என்னன்றதை நான் சொல்றேன். நியூவா இருக்கிற சம்ஸ் நம்ம மெட்டீரியலையும் எடுக்கிறேன். அப்நார்மல் லாஸ் நான் எடுக்கிறேன், தனியா எடுக்கிறேன். ஓகே ஸ்ரீசரண். ஓகே கண்ணா, நம்ம எப்படி நான் வந்து வீக்கெண்ட் கிளாஸஸ் எப்படின்றத நான் சொல்றேன். ஓகே, நாளைக்கு. இன்னைக்கு நான் இந்த சிடபிள்யூ ஃபைனல் ரிலேட்டடா சாட்டர்டே சண்டே கொஞ்சம் ஒர்க் போறேன். அதனால நான் கிளாஸ் டைமிங்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன் எப்படின்னு சொல்லிட்டு, சரியா? ஆனா கண்டிப்பா வி வில் பி மீட்டிங் ஷிவானி அண்ட் ஸ்ரீசரண். ஓகே, நம்ம கண்டிப்பா மீட் பண்ணுவோம். ஃபார் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் கண்டிப்பா ப்ரெடாமினன்ட்டா மீட் பண்ணுவோம். ஓகேவா? சரி, ஓகே கண்ணா. தேங்க்யூ ஸ்ரீசரண், தேங்க்யூ ஷிவானி. தேங்க்யூ.